ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருந்தால் அரசாங்கத்துக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் ஆலோசனை வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த விதமாக. உடனடியாக பிரதம மந்திரி ஹரிணி ஜெயசூரிய சொல்லியிருந்தால் எங்களுக்கு உங்களிடம் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் சொல்லி 22 கிரைசிஸ் நெருக்கடி வந்தபோது அது முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. இந்த உர பற்றாக்குறை காரணமாக உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி குறைவடைந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும். இப்பயும் அதே விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இலங்கை அரசாங்கத்துடைய தீர்மானம் காரணமாக 22வது இலங்கை அரசாங்கத்துடைய தீர்மானம், கோத்தபாய ராஜபக்சனுடைய தீர்மானம். ஆனால் இப்போ அது மத்திய கிழக்கு யுத்தத்தினுடைய ஒரு ஒரு கான்செக்வன்ஸ். நடுநிலைமை தான் சரியாக இருந்திருக்கும். ஆனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஒரு கர்வமாக கர்ச்சித்து நாங்கள் நடுநிலையாகத்தான் இருப்போம் என்று சொல்றது அவ்வளவு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அல்ல. இந்த அறகலையின் போது சிஸ்டம் சேஞ்ச் என்று கேட்டவர்களுக்கு இந்த 2 வருடம் ஏமாற்றமாக இருக்க வேண்டும். இப்போ ஏமாற்றமாக உணர்வாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏமாற்றகரமாக இருந்திருக்க வேண்டும். என்ற 2 வருடத்தில் எந்த விதமான பாரதூரமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அமெரிக்காவுடைய 2 இராணுவ விமானங்களை மத்தள ஏர்போர்ட்டில் இறக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கேட்டிருந்தது. நாங்கள் அதனை மறுத்து விட்டோம் சொல்லி. ஒரு சின்ன ஒரு நாடு, அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு அந்த விதமான அனுமதி மறுப்பது என்பது அமெரிக்கா அதை விட பெரிதாக பல விஷயங்களை இலங்கைக்கு மறுப்பதற்கான ஒரு ஆரம்பத்தை வழங்குவதாக ஜனாதிபதி வெளிப்படையாக ரொம்ப பிரபலமாக அறிவித்திருந்தால் யாருக்குமே நாங்கள் உதவி செய்ய போகிறது இல்லை என்பது, அமெரிக்காவுக்கு உதவி செய்ய போகிறது இல்லைன்றது தான். அப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு இலங்கை உதவவில்லை என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்திருப்பார்களாக இருந்தால், இலங்கைக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது பொருளாதார ரீதியாக. நான் சொன்ன பல விஷயங்கள் அடிப்படையில் உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய கலாநிதி கீத பொன்கலன். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். இலங்கையின் அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக குழம்பிய நிலையில் இருக்கின்றது. அரசாங்கம் கூறுகின்றது எந்த ஒரு குழப்பமும் இல்லை, ஸ்திரத்தன்மையோடு பயணிக்கிறது என்று. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் குறிப்பிடுகின்றார். டொலரில் 5 விதமான முன்னேற்றம் இருக்கின்றது, உற்பத்தியிலும் கூட முன்னேற்றம் இருக்கின்றது என்று நந்தலால் குறிப்பிடுகின்றார். எனவே இலங்கையின் அரசியல் போக்கையும் புதிய அரசினுடைய தற்போதைய உபாயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அபாயத்துக்குள் அரசு சென்று விட்டதா, அல்லது அரசு கூறுவது போன்று அப்படியான ஒரு நிலை இலங்கையில் இல்லையா? முக்கியமான நம்ம 2-3 விடயங்கள் கூறப்படலாம். தமிழரசு ஒன்று இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு நாங்கள் இலங்கை சமுதாயத்தை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலான மாற்றத்துக்கு கொண்டு வர போகிறோம், அடிப்படை மட்டத்திலான ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தி இந்த புதிய ஒரு சமூகத்தை கட்டமைக்க போகின்றோம் என்ற ஒரு ஸ்லோகனில் தான் அவங்க எலெக்ஷனில் தேர்தலில் வெற்றி அடைந்து வந்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு இவர்கள் ஆட்சிக்கு இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஏமாற்றகரமான ஒரு ஒரு 2 வருடமாகத்தான் இது இருந்தது என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் சொல்லப்பட்ட கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அரசியல் ரீதியான பலம் அவர்களுக்கு இருந்த போது, உதாரணமாக கட்டமைப்பு ரீதியான மாற்றம் என்பதனுடைய ஒரு பகுதி அரசியலமைப்பை மாற்றுறது. அரசியலமைப்பை மாற்றுறது என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்லோகனாக ஒரு 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 கோட்பாடாக இருந்தது, ஒரு ப்ராமிஸாகவும் இருந்தது. பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்திருந்தது. ஆகவே அதை இலகுவாக செய்திருக்கலாம், ஆனால் செய்யலை. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருந்தது. அவருடைய கவனம் எல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான சின்ன சின்ன விடயங்கள்ல தான் இருந்தது. அதன் காரணமாக பெரிய மாற்றங்கள் இடம்பெறாமல் இருந்த இலங்கை சமூகம் தொடர்ந்து நடக்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கின்ற போது இந்த அறகலையின் போது சிஸ்டம் சேஞ்ச் என்று கேட்டவர்களுக்கு இந்த 2 வருடம் ஏமாற்றமாக இருக்க வேண்டும். இப்போ ஏமாற்றமாக உணர்வாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏமாற்றகரமாக இருந்திருக்க வேண்டும். என்ற 2 வருடத்தில் எந்த விதமான பாரதூரமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. அதற்கு புறம்பாக அரசாங்கம் சின்ன சின்ன மட்டங்கள், பெரிய அளவில் இல்லாட்டியும் கூட அது ஒன்று. 2வது சின்ன சின்ன மட்டங்களில் கொஞ்சம் பின்னடைவு தான் அடைந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று உதாரணமாக கூறுறதான்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தம் என்ற விடயத்தில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஏற்பட்ட குளறுபடி, அதுக்கு பிறகு இலங்கையுடைய எக்ஸ்டர்னல் ரெவென்யூ செக்ஷன் நினைக்கிறேன்,
ரீசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் களவாடப்பட்டமை போன்ற விடயங்கள்ல தேவையில்லாம பின்னடைவுகளை சந்தித்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். அது பாரதூரமான ஒரு குறைபாடாக பார்க்கப்பட வேண்டும். இலங்கையில இத பற்றி ஒரு பெரிய ஒரு வாத பிரதிவாதம் இடம்பெறுகின்றதா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனா அது அப்படி இருக்க வேண்டும்னு சொன்னா இந்த இந்த மாரி எந்த அளவுக்கு களவெடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது. எதிர்க்கட்சியில இருந்து சுட்டிக்காட்ட வரைக்கும் அதனை அரசாங்கம் செய்யப் போவது இல்லை. அதுக்கு புறம்பாக ஏமாற்றகரமானதுன்னு சொல்றது இந்த சில இந்த சிஸ்டத்தை கிளீன் பண்ண போறோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்களே கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருப்பது 3வது முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். அதில் ஒரு உதாரணமாக பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படலாம். இந்த கொண்டெய்னர்ஸ் கொண்டு வந்ததிலையும் ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகின்றது. முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த தரம் குறைந்த சப்ஸ்டாண்டர்ட் கோல் இறக்குமதி செய்தமை. அதில் ஒரு ஊழல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்ப அதுக்கு ஜனாதிபதி ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறார் அதனை விசாரிக்க சொல்லி. அந்த விசாரணையுடைய தொடர்ச்சியாக அந்த அமைச்சர் எனர்ஜி மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது 2 வருடம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பின்னடைவு சந்தித்த ஒரு ஒரு காலம் என்றுதான் நான் ஏமாற்றகரமான ஒரு காலம் என்று தான் நினைக்கிறேன். அது கடந்த காலம். எதிர்காலம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வருகின்ற நியூஸ் வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை சுட்டிக்காட்டுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். நிச்சயமாக இலங்கை ஒரு 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 கிரைசிஸுக்குள்ள போறது இலங்கை விழு போகின்றது என்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு நான் இன்னும் வரல. ஆனால் எனக்கு 2022ஆம் ஆண்டை நினைவுபடுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக நான் காண்கிறேன். ஒன்று, அந்த முக்கியமான ஒரு பகுதி வந்து டாலருடைய பெறுமதி அதிகரித்து இலங்கை ரூபாய் பெறுமதி பாரதூரமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பொருளாதார பிரச்சனை முடிவடைந்து இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது டாலர் வந்து 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்தது. இப்ப கடந்த வாரம் அது 350-54 அளவுக்கு வீழ்ச்சி அடைகின்றதை பார்க்கலாம். அது பல்வேறு மட்டத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இறக்குமதி செய்யறதுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அது போன 2022 அதே மாதிரி தான் ஏற்பட்டது. டாலருடைய பெறுமதி அதிகரித்ததன் காரணமாக எண்ணெய் வளத்தினுடைய இறக்குமதி மிக பாரதூரமாக வீழ்ச்சி அடைந்து அது கிரைசிஸுக்கு வழியிட்டது. ஆகவே அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இலங்கை சமுதாயத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக அதை கவனிக்கிறதுக்காக அதை ஹேண்டில் பண்றதுக்காக 2022 செய்தது போலவே இப்பொழுது வாகன இறக்குமதியை தடை செய்வதற்கான பல நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனை குறைப்பதற்கான அதுவும் 2022க்கு கிரைசிஸுக்கு முதலிடம் பெற்ற ஒரு செயல்பாடு. அதுக்கப்புறமாக இன்றைக்கு நான் பார்த்தேன் இலங்கை அரசாங்கம் எசென்சியல் இல்லாத அத்தியாவசியமற்ற பொருட்களுடைய இறக்குமதியை நிப்பாட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர பேசிக் கொண்டிருப்பதாக கேள்வி. அதுவும் 22 கிரைசிஸுக்கு முதலிடம் பெற்ற ஒரு விடயமாக பார்க்க வேண்டும். இப்போ ஞாபகம் இருக்கும் இலங்கையில் சீஸ், கிரேப்ஸ், ஆப்பிள் போன்றவற்றை எல்லாத்தையும் தடை செய்திருந்தார்கள் என்று சொன்ன இந்த டாலருக்கும் இலங்கை ரூபாவுக்கும் இடையில இருக்கின்ற இந்த பிரச்சனை காரணமாக. ஆகவே எதிர்காலம் பற்றிய ஒரு எச்சரிக்கை விடுகின்ற நிகழ்வுகள் பலவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை இந்த அரசாங்கம் எவ்விதம் கையாளும் என்கின்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த சமூகத்தினுடைய நலன் என்ற நீதியில பார்க்கிற போது. ஆனால் பலரும் கூறுகின்றார்கள் இந்தியா போன்ற நாடுகள் பல முன்னேற்பாடு அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றன. ஆனால் இலங்கை மட்டும் இந்த விடயத்திலே எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருத்தை இவர்கள் உள்வாங்கவில்லையா அல்லது இந்த சூழ்நிலையை இவர்கள் உணரவில்லையா? ஏன் அவர்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பின்னடிக்கிறார்கள்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்ல ஒரு ஆரம்பம் இருந்தது. இப்ப இதுல இருக்கின்ற பிரதானமான குற்றச்சாட்டு வந்து பொருளாதாரத்தை பாரதூரமாக கட்டியெழுப்பதற்கு ஏற்பட்ட ஒரு தாமதம் என்றதுக்கு புறம்பாக இந்த மத்திய கிழக்கு யுத்தம் தான் முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படும். அது வந்தவுடன் அந்த பிரச்சனை வந்தவுடன் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டார். உதாரணமாக புதன்கிழமை லீவ் விடுறது போன்ற சில நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கள். அதுக்கு பிறகு அதை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கவில்லை. என்றால் இதை எங்கள் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு தவறான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி பார்க்கின்ற போது நீங்க சொன்ன மாதிரி இந்தியா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது இலங்கை மிக குறைவான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டது. இப்போ உதாரணமாக இப்பதான் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான இறக்குமதியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பதான் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில பொருளாதார உறுப்பினர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை பல மாதங்களுக்கு முதல் நாங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ உதாரணமாக மார்ச் மாதம்
யுத்தம் தொடங்கிய போது ஏப்ரல் மாதத்துலேருந்து நாங்கள் இது தொடங்கியிருந்தோம் சொன்னால் இப்போ இந்த டாலர் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஏன்னு சொன்னால் ஏற்றுமதிக்காக செலவழிக்கின்ற டாலருடைய பெறுமதி கிட்டத்தட்ட 400-500 வீதம் அளவுக்கு அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. 100 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது பாரதூரமான ஒரு அதிகரிப்பு என்று தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஏற்பாடுகள், இந்த எதிர் நடவடிக்கைகள் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை கையாள்வது சுலபமாக இருந்திருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கின்ற போது இலங்கை அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை. அவை அரசாங்கத்தை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்வது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு இருக்குமென்னு நான் நினைக்கல. உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ 22 கிரைசிஸ் நெருக்கடி வந்த போது அது முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது இந்த உர பற்றாக்குறை காரணமாக உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி குறைவடைந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும். இப்பையும் அதே விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இலங்கை அரசாங்கத்துடைய தீர்மானம் காரணமாக 22 அது இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம், கோத்தபாய ராஜபக்சனுடைய தீர்மானம். ஆனால் இப்போ அது மத்திய கிழக்கு யுத்தத்தினுடைய ஒரு கான்செக்வன்ஸ், ஒரு விளைவு என்பதன் காரணமாக சில விஷயங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அல்லது சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்த தவறிய சில விடயங்கள் என்று கூறியிருந்தீர்கள். ஏன் கட்டுப்படுத்துவதற்கும் அப்பால் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சில விடயங்கள் இல்லை என்றும் கூறினீர்கள். இவற்றை நீங்கள் அதனுள் அடக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இப்ப இந்த ஏற்பாடு நடவடிக்கைகளை ஏர்லியா இதற்கு முதலே செய்திருக்கலாம். இப்ப இந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்குமாக இருந்தால் இந்த சரியான அளவுக்கு இது ஆய்வு செய்யப்பட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தால் மத்திய கிழக்கு யுத்தம் மிக உடனடியாக நிறுத்தப்பட போவது இல்லை. அதன் காரணமாக இலங்கை மீதான தாக்குதல் அல்லது தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது ஏற்கனவே ஆரம்பத்திலே உணரப்பட்டிருக்குமாக இருந்தால் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணமாக சொல்றதாக இருந்தால் இலங்கைக்கு எண்ணெய் பொருட்களை கொண்டு வர்றதுக்கு ஏற்பட்டிருக்கின்ற செலவு அதிகரித்து இருக்கின்றது. அதுக்கப்புறமாக இலங்கையினுடைய ஏற்றுமதிகள் குறைவடைந்திருக்கின்றது. அதுக்கப்புறமாக உல்லாச பயணத்துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பல மட்டங்களில் பாதிப்பு வந்திருக்கு. இப்போ அதுக்கு ஏற்ற விதமான சில நடவடிக்கைகள் அரசாங்கம் சிஸ்டமேட்டிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். அவ்விதம் எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், அரசாங்கம் இதற்கு முதலே கொஞ்சம் ஏர்லியாக நடந்திருக்கலாம். இலங்கை ரூபாவுடைய பெறுமதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததன் காரணமாக இப்பொழுது ரூபா வீழ்ச்சி அடைவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கட்டுப்பாட்டில் இல்லாதுன்னு சொல்ல நான் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி உரப்பொருட்கள் உலகம் முழுக்க அந்த தாக்கம் ஏற்பட போகிறது. இப்போ யுத்தம் ஒரு தீர்க்கமான முறையில் முடிவு கொண்டு வராட்டி, ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படாட்டி சர்வதேச ரீதியாக உணவுப் பொருட்களுடைய உற்பத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற விதமான ஒரு எதிர்வு கூறல் தான் இப்பொழுது காணப்படுகின்றது. அதில் இலங்கைக்கும் அது தொடர்பான ஒரு அறுதூரமான ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று அவங்களுக்கு தெரியும். இலங்கை 22ஆம் ஆண்டிலேயே எவ்வளவு முக்கியமாக உரம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லிட்டு, ஆகவே அதில் இலங்கைக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல. அதுலேயும் கூட சில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம். அது ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸினுடைய அட்வைஸ், அறிவுரையுடன் அது மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம், அது பற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சர்வதேச ரீதியாக ஏற்பட போகின்ற இந்த தாக்கம் இலங்கையிலே நிச்சயமாக இருக்கும். 22ல் இலங்கை தனியாக பாதிக்கப்பட்டது, இந்தியா பெருசாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது காரணமாக உடனடியாக இந்தியாவிலிருந்து பெரிய ஒரு உதவி எங்களுக்கு கிடைத்திருந்தது. 4 பில்லியன் அளவுக்கு அவர்கள் உதவி செய்திருந்தார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவில் பாரதூரமான கட்டுப்பாடு நடவடிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேஸ் அளவாக தான் கொடுக்குறார்கள், தங்கம் வாங்காதீர்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த விதமான அறிவிப்புகள் இன்னும் இலங்கையில் வரல. இப்போ இலங்கையில் வந்திருக்க வாகன இறக்குமதியை குறைப்பதற்கான திட்டவட்டமான நடவடிக்கை தான் இப்போது. இதில் குழப்பமாக இருக்கின்றது, ஏன் அந்த அறிவிப்பை அறிவிப்பதில் தொடர் தாமதம்? டாலர் இலங்கையிலிருந்து வெளிச்செல்லுகிறது என்றால் வாகன இறக்குமதியை உடன் நிறுத்துவதில் என்ன நெருக்கடி இருக்கின்றது? முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. வாகன இறக்குமதியை தற்காலிகமாக தடை செய்வதிலும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 2 விடயங்களையும் ஒரு அரச இயந்திரம், அதுவும் 3/2 பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரச இயந்திரம் செய்வதில் தடுமாறுகிறது என்றால் ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் அவர்களால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது.
நிச்சயமாக. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஒரு அனுபவமிக்க அரசாங்கம் அல்ல. ஒரு நெருக்கடி என்பது கூட இவர்களுக்கு முதல் தடவையாக ஏற்படுகின்ற நெருக்கடி தான். ஏன்னு சொன்னா 22ஆம் ஆண்டு நெருக்கடி வந்து வேறொரு அரசாங்கத்துக்கு கீழ் இடம்பெற்ற ஒரு நெருக்கடி. அதனை கையாள்வது எப்படி? அதனால் ஏற்படக்கூடிய உடனடியான தாக்கம் என்பது இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் புதிதாக வந்தவர்கள், அனுபவம் இல்லாம வந்தவர்கள். அதன் காரணமாக இப்பதான் இவர்கள் இத பற்றி லேர்ன் பண்றதா இருக்கும். அதன் காரணமாக சில நடவடிக்கைகள் இந்த அனுபவமின்மை தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன் இவ்வித நடைபெறவில்லை என்ற கேள்விக்கு அனுபவமின்மை தான் நான் முக்கியமா சுட்டிக்காட்டுவேன். மற்றது பரந்த மட்டத்தில் இலங்கையில் இருக்கின்ற மக்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தடை இருக்கின்றது என்பது ஆரம்பத்தில் தெரிந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் காரணமாக ஒரு விதமான ஒரு மமதை ஏற்பட்டிருந்தது அவர்களுக்கு. எங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்யலாம்னு சொல்லி. இப்போ எனக்கு உதாரணம் ஞாபகம் சரியா ஞாபகம் இல்லை எப்பன்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்க இடையில சொல்லியிருந்தார், அரசாங்கத்துக்கு ஏதாவது இதேவன்னு சொன்னால் ஆலோசனை வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த விதமாக. உடனடியாக பிரதம மந்திரி ஹரிணி ஜெயசூரிய சொல்லியிருந்தா எங்களுக்கு உங்களிடம் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிட்டு நான் சொல்லி ரணில் விக்ரமசிங்கிட்ட பெற்றிருக்க வேண்டும் என்று நான் சொல்லல. அது கூட நல்ல ஐடியா இருந்திருக்குன்னு சொல்லி அவர் நியாயமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அனுபவம் இருந்தது. எங்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரு விதமான மனோபாவம் இருந்தது. அது அந்த ரெண்டும் காம்பினேஷன் தான் இதென்று நினைக்கிறேன். ஒன்று அவர்களுக்கு அனுபவமின்மை, மற்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு ஒரு மமதை காணப்பட்டிருந்தது. அது பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல விடயங்கள்லையும் அவர்களுடைய கர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதில் வெளிப்படையாக தான் இருந்தார்கள். ஆமா, நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்று இந்த அரசாங்கம் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, முடிவெடுப்பதில் தடுமாற்றமாக இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஈரான் விவகாரத்தில் நடுநிலைமை என்று ஒரு தவறான முடிவெடுத்து விட்டாரோ என்று ராஜேந்திர ரீதியில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. துறைசார் நிபுணராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ இந்த நடுநிலையாக இருக்க போகிறோம் என்ற அறிவிப்பு வெளிவந்த உடனே அதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். கொலம்பு டெலிகிராஃபில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், இலங்கை போல ஒரு சின்ன நாட்டுக்கு 2 பெரிய நாடுகள், ஈரான் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாடுன்ற வகையில் அந்த 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 யுத்தத்துக்குள் அகப்பட்டு தாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதன் காரணமாக நடுநிலையாக இருப்பது தான் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்று சொன்னால், மரபு ரீதியாக வரலாற்று ரீதியாக நொன்னலாயன் அணிசேராமை என்கின்ற ஒரு கொள்கையும் இலங்கையில் இருந்த காரணமாக நடுநிலையாக இருப்பது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதை நான் தவறு பெருசாக நினைக்கல. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா 2 நாடுமே இலங்கைக்கு முக்கியமானதாக தான் இருந்தது. இலங்கைக்கு அமெரிக்கா முக்கியமான வர்த்தக நாடு. இலங்கையோட முக்கியமான வர்த்தகம் அமெரிக்காவுடன் இடம்பெறுகின்றது. ஈரானும் முக்கியம் இல்லாத நாடு அல்ல. இப்போ இலங்கைக்கு எண்ணெய் கொடுக்கறது ஈரானுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. அதுக்கப்புறமாக இலங்கையுடைய தேயிலை பெரிய ஒரு அளவுக்கு ஈரானில் விற்பனை செய்யப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற ஒரு யுத்தம் இலங்கையில் எப்படியுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது காரணமாக இந்த பிரச்சனைக்குள்ள நாங்களும் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நடுநிலைமை தான் சரியா இருந்திருக்கும். ஆனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கர்வமாக கர்ச்சித்து நாங்கள் நடுநிலையாகத்தான் இருப்போம் என்று சொல்றது அவ்வளவு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அல்ல என்று நான் அந்த நேரத்தை சுட்டி காட்டியிருந்தேன். என்று சொன்னால் இலங்கை பாரதூரமாக இலங்கையுடைய பொருளாதாரம் பாரதூரமாக அமெரிக்காவில் தங்கி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து நீங்கள் நடுநிலையாக இருப்பதை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. அவர் வந்து நீங்கள் எங்களுடன் இருந்தால் இருங்கள், நீங்கள் எங்களுடன் இல்லாமல் நடுநிலையாக இருந்தால் நீங்கள் அவருடன் இருக்கின்றது தான் நாங்கள் பார்ப்போம் என்ற தான் அவர் பார்ப்பார் என்று நான் சொல்லியிருந்தேன். அது பழைய அதுக்கு ஒரு வரலாறு காணப்படுகின்றது. இப்போ சர்வதேச ரீதியாக பயங்கரவாதத்துக்கு எதிராக யுத்தத்தின் போது புஷ் அரசாங்கம் அப்படிதான் இருந்தார்கள். நீங்கள் எங்களோட இல்லாட்டி நான் இங்கே அவர்களோட தான் இருக்கிறீர்கள்னு சொல்லி. இப்போ அப்படித்தான் ட்ரம்ப் பார்ப்பார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன், இந்த நடுநிலை என்பது பெருசாக வெளிக்காட்டி கொள்ளாமல், டிக்ளேர் பண்ணாமல், ஒரு 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 அமைதியாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு கொள்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த இலங்கைக்கு வரி விடயத்தில் அந்த வரியை தாங்கக்கூடிய அமெரிக்கா அந்த டேரிஃப் பாலிசியை தாங்கக்கூடிய வல்லமை இலங்கைக்கு இருக்க போவதில்லை. இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாவிட்டால் இப்போ ஆடைகள் போன்ற அந்த அந்த செக்ஷன், கார்மெண்ட் செக்ஷன் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பல பேரை தாக்குறதா இருக்கும். பொருளாதார ரீதியான ஒரு தாக்கமும் இருக்கும். அதுவே அமெரிக்காவில் பாரதூரமாக தங்கி இருக்கின்றது. அப்போ நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது இந்த பிரச்சனையில் இலங்கை எங்களுக்கு உதவவில்லை என்பதை ஞாபகம் வைத்திருப்பார்களாக இருந்தால்
இலங்கை பாதகமாக தான் அந்த பேச்சுவார்த்தை இருக்கும்னு நான் சுட்டிக்காட்டினேன். அதான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த கிழமை அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக அறியப்படுகின்றது. அது எப்படி நடைபெறுகின்றது என்று நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். இலங்கைக்கு எல்லா இடத்திலையும் விட்டுக் கொடுக்கிற நிலைமையில அமெரிக்கா இருக்குமா? அல்லது பொருளாதார வலிமையை இலங்கைக்கு எதிராக பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. என்னுடைய வாதமாக இருந்தது என்னன்னு சொன்னால், இந்த நியூட்ராலிட்டி என்றதை பெருசா பப்ளிசைஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்றது. அதேவேளை இந்த வாரம் அல்லது வருகின்ற வார தொடக்கத்தில் அமெரிக்காவுக்கு இலங்கைக்கான தூதுக்குழு செல்கின்றது வரி ஏற்பு தொடர்பிலான கலந்துரையாடல். அதில் ஒரு நல்ல சமிஞை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது கடுமையான நிலைப்பாடுகளை அமெரிக்கா வெளிப்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனக்கு இன்னும் சரியா சொல்றதுக்கு தெரியல. பொருளாதார ரீதியான விடயங்கள்ல நீங்க வந்து ஒரு பொருளாதார நிபுணர்ட்ட அது நிபுணர்ட்ட அது கேட்கறது தான் சரியா இருக்கும். அது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். ஆனா பெரிய அளவுக்கு விட்டுக் கொடுப்புகளை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கல. இலங்கைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஒரு கடினமான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு யுத்தத்துல இலங்கை ஏண்டா ஜனாதிபதி வெளிப்படையாக பிரபலமாக அறிவித்திருந்தா யாருக்குமே நாங்கள் உதவி செய்ய போறது இல்லைன்னு சொல்லி என்பது அமெரிக்காவுக்கும் உதவி செய்ய போறது இல்லைன்றதுதான். அப்ப நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவுக்கு இலங்கை உதவவில்லை என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்திருப்பார்களாக இருந்தால், இலங்கைக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கிறது பொருளாதார ரீதியாக நான் சொன்ன பல விஷயங்கள் அடிப்படையில். அந்த நேரத்துல அமெரிக்கா உடனடியாக விட்டுக் கொடுப்பார்களா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 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 டிட்வா சைக்ளோன் வெள்ளம் வந்தபோது இலங்கைக்கு அமெரிக்காவிடம் நிறைய உதவிகள் கிடைத்திருந்தன. இப்போ அதையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதில் நான் சொல்லுன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது. இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கும் எதிர்கால ஸ்டெபிலிட்டிக்கும் மிகவும் முக்கியமானது. அந்த விஷயத்துல அமெரிக்கா எல்லா விட்டுக் கொடுப்புகளையும் செய்வார்களா அல்லது இலங்கையை அவர்களுக்கு தேவையான வகையில் பயன்படுத்துகின்ற மாதிரி பொருளாதாரத்தை இலங்கைக்கு எதிராக பயன்படுத்துவார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். எனக்கு என்னவோ இந்த 2வது ஆப்ஷன் தான் பெருமளவுக்கு வேலை செய்யும்ன்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது தங்களுக்கு ஏற்றாற்போல் இலங்கையை பயன்படுத்துவதற்கு இந்த பொருளாதார காரணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறேன். உதாரணமா சொல்றேன்னு சொன்னால், யுத்தத்தை இடம்பெறுகின்ற போது இலங்கை நியூட்ரலாக இருக்க போகின்ற மத்திய நிலைமையாக இருக்க போகின்ற அறிவிச்ச போது ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அமெரிக்காவுடைய 2 ராணுவ விமானங்களை மத்தள ஏர்போர்ட்ல இறக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கேட்டிருந்தது. நாங்கள் அதனை மறுத்து விட்டோம் என்று சொல்லி. ஒரு சின்ன ஒரு நாடு, அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு அந்த விதமான அனுமதி மறுப்பது என்பது அமெரிக்கா அதை விட பெரிதாக பல விஷயங்களை இலங்கைக்கு மறுப்பதற்கான ஒரு ஆரம்பத்தை வழங்குவதாக இருக்கும். ஆகவே இலங்கையோட நிலைப்பாடு இக்கட்டான நிலைப்பாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை இன்னும் நான் சொல்றேன், அந்த அந்த அனுமதி மறுப்பையோ அல்லது அந்த அந்த பிரச்சனையை இன்னும் ராஜதந்திரமாக இல்லை மறைமுகமாக மெதுவாக கையாண்டிருக்கலாம். அதனை மறுத்து விட்டு, இல்லை நீங்க இங்க இறக்க முடியாது என்று மறுத்து விட்டு அதனை பெரிய அளவுக்கு டிக்ளேர் பண்றதுன்றது ஒரு மமதையை காட்டுகின்றது. அதான் சொல்லி இந்த அரசாங்கத்துடைய பின்னணியில ஒரு மமதை காணப்படுகின்றது அவர் பெற்ற வெற்றியின் காரணமாக. அது நீண்ட காலத்துல அவ்வளவு இந்த அரசாங்கத்துக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கல. நீங்கள் கூறுகின்ற அத்தனை விடயங்களையும் இந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்தவுடன் ஊடரப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட செவியிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த வெற்றியை நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை, அது நிகழ்ந்து விட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் பயணிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்க போகிறது. இவர்களின் ஆட்சி என்பது கடினத்தன்மையோடு தான் பயணிக்கப் போகிறது என்பதை குறிப்பிட்டீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? நிச்சயமாக. எனக்கு வந்து இவர்கள் இந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே ஏற்பட்ட பிரதானமான கரிசனை முழு அரசாங்கமும் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தொகுதி மக்களை அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வர்றது. எல்லா இதுக்கு முதல்ல எல்லா அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளையும் வெளித்தள்ளிவிட்டு முழுமையாக முழுதாக புதிய ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்திருந்தது. அந்த அனுபவம் என்பது பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு அந்த நேரத்தில் இருந்தது. அது இன்னும் ஞாபகம் இருக்கின்ற எனக்கு உதாரணம் சொல்ல இருந்தால், ஜனாதிபதிக்கு அனுபவம் இருக்கவில்லை, பிரதம மந்திரிக்கு அனுபவம் இருக்கவில்லை, பாராளுமன்ற சபாநாயகருக்கு அனுபவம் இருக்கவில்லை, ஏனைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அனுபவம் இல்லாததாக தான் இருந்தார்கள். அப்ப இந்த அனுபவம் இல்லாட்டி நீங்க பல விஷயங்கள்ல உங்களை அறியாமே தவறு செய்வதற்கான ஒரு
ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்னுடைய பிரதான கர்சனையா இருந்தது. அந்த அனுபவமின்மை பிரச்சனை என்பது இப்ப வெளிப்படுறதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இப்ப இந்த உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த $2.5 மில்லியன் களவாடப்பட்ட விஷயத்துல, இதுக்கு இப்படி இலங்கையில இடம்பெற்றதாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த அளவுக்கு அப்படி இடம்பெற்றதாக எனக்கு தெரியாது. அந்த அந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த அரசாங்கத்துடைய அனுபவமின்மையின் காரணமாக. அதுக்கேற்ற மாரி தக்க விதமான பாதுகாப்புகளை செய்ய அவர் தவறியிருந்தார்கள். இனி செய்யலாம். ஏன்னா இப்போ ஒரு 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 பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா, அதுல சில பாடங்களை அவர்கள் சரியா கற்றுக்கொள்வார்களாக இருந்தா, எதிர்காலத்துல அது செய்யப்படலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது அனுபவமின்மை தான் இருந்தது. இப்ப வேற ஒரு அரசாங்கம் 2025ல இருந்திருந்தால், இந்த 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 அரசாங்கத்திடமிருந்து ஒரு குழு களவெடுக்கிறது என்றது, ஸ்கேம் பண்றதுன்றது பாரதூரமான ஒரு பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். இப்ப தனி மக்களிடமிருந்து நிறைய செய்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தில் இருந்துச்சுன்னா, அந்த அரசாங்கத்துடைய பலவீனத்தை தான் அது காட்டுகின்றது. அதுவும் $2.5 மில்லியன் என்றது இலங்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு காசாக தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனா பெருமளவுக்கு அதை பற்றி பேசுவதை நான் இன்னும் காண இல்ல. அதே மாதிரி தான் நான் பார்க்கிறேன், இந்த கல்வி சீர்திருத்தத்துல 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஏற்பட்ட இந்த மாபெரும் பிழை. 11 வருட வயதுடைய மாணவர்களை சோசியல் மீடியாவை நோக்கி தள்ளுகின்ற இந்த செயல்பாடு, அனுபவமின்மையின் காரணமாக ஏற்பட்டது என்று தான் நான் நினைக்கின்றேன். அனுபவம் இருந்திருக்குமாக இருந்தால் தக்க வகையில் அந்த 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 அனுபவமின்மையும் நான் தொடர்ந்து சொல்றேன். அனுபவமின்மை, இந்த மமதை, இந்த 2ம் காரணமாக தக்க பாதுகாப்புகளை ஏற்படுத்த அவர் தவறி இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அறியாமல் தவறான ஒரு லிங்கை கொடுக்கிறதுக்கு அவர்களால் முடிந்திருந்தது. அது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்ப அது மட்டுமல்ல, அந்த 6ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப உலகம் முழுவதுமே சிறுவர்களை சோசியல் மீடியாவில இருந்து தடை செய்வதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல 16 வயசுக்கு குறைவான ஆட்கள் சோசியல் மீடியா பாவிக்க முடியாதுன்றத சட்ட ரீதியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இலங்கை அதுக்குள்ள இருந்து மறுபுறமாக போவதுதான் காக்குது. நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு போங்க, அதுல பாருங்க என்று சொல்ற அந்த கட்டத்துல தான் தவறான லிங்கை கொடுத்திருந்தார்கள். அந்த லிங்க் ஒரு ஆபாச விடயமாக அமைந்திருந்தது. அது பாரதூரமான குற்றம் இந்த அரசாங்கத்துடைய அனுபவமின்மையின் காரணமாக ஏற்பட்டது என்றுதான் நான் 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 நினைக்கிறேன். இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகின்ற எனக்கு தெரியாது. சொல்லி வருகிறார்கள், முன்ன பின்ன தெரியாத ஆக்களோட சோசியல் மீடியால தொடர்பு கொள்ளாதீங்கன்னு சொல்லி, அபியூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஆனா அந்த 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல சொல்லியிருந்தா, நீங்க ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது பல்வேறு மட்டத்தில் பிரச்சனைக்குரிய ஒரு விடயம். சொன்னா சிறுவர்கள் 11 வயதுக்குரிய சிறுவர்கள் யாராலும் அபியூஸ் பண்ணலாம். அதெல்லாம் முன் யோசனை இல்லாமல் செய்யப்பட்ட விடயங்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுல இப்ப 6ஆம் வகுப்பு பாட புத்தக விஷயத்துல பெரிதாக பேசப்பட்ட விஷயம் இந்த தவறான லிங்கை கொடுத்ததுதான். நான் நினைக்கிறேன் அந்த லிங்கை கொடுத்தது 2ஆம் மட்டத்திலான பிரச்சனை தான். அதை விட ஃபண்டமெண்டலான பிரச்சனைகள் தான் நான் சொல்றேன். இந்த பிரச்சனை 11 வயது மதிக்கத்தக்கத மாணவர்களை சோசியல் மீடியாவை நோக்கி தள்ளுதல், மற்றது ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்துங்கன்னு சொல்றது எல்லாம் தவறான கொள்கை முடிவுகள் என்று பார்க்கப்பட வேண்டும். அது ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இந்த நிர்வாக விடயங்களில் பாரதூரமான டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையின் காரணமாக. இப்ப இந்த காலகட்டத்தில் தான் ஆஸ்திரேலியால அந்த அந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியா பாவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏனைய நாடுகளை இப்ப கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப நான் சொன்ன யூரோப்லயும் சில நாடுகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது உலகம் வேற ஒரு திசையில போகுது. இலங்கை அதுக்கு எதிர் திசையில போற மாதிரி இருக்கின்றது. அது ஏன் ஏற்பட்டது? ஏன்னா இந்த விஷயத்துல பாரதூரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இல்லாமையின் காரணமாக, அது இந்த அனுபவமின்மையின் காரணமாக ஏற்பட்டது தான் நான் நினைக்கின்றேன். அந்த அனுபவமின்மை என்பதுதான் இந்த அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட உடனே எனக்கு இருந்த பிரதானமான ஒரு கன்சர்ன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்தத்திலே இருக்கக்கூடிய குறைகளை அல்லது விமர்சனங்களை நிறைவு செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இந்த அரசிடம் இல்லை. இந்த அரசு இறுதி நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, நான் அப்படி பார்க்கல. இது 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 ஒரு கிரைசிஸுக்கு போகுது, இது விழப்போகுதுன்னு நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அந்த தோற்றம் எனக்கு இன்னும் இல்லை. ஆனா அந்த கிரைசிஸுக்கு ஏற்படக்கூடிய ஆரம்பகால அறிகுறிகள் தென்படுகின்றது. நான் சொன்ன இந்த காரணங்கள், ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைதல், வாகன இறக்குமதி தடை செய்தல், எண்ணெய் பிரச்சனை ஆயில் பிரச்சனை ஏற்படுறது, அதுக்கு புறம்பாக நான் எசென்சியல் பொருட்களுடைய இறக்குமதி தடை செய்ய எல்லாம் 22 கிரைசிஸுக்கு முதல் ஏற்பட்ட விடயங்கள் அது மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் 22 கிரைசிஸ்ல ஏற்பட்ட மாதிரியான சூழ்நிலைக்கு மீண்டும் போகிறோமான்ற
ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இருக்க வேண்டும். எனக்கு இருக்க வேண்டும், உங்களுக்கு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுக்கு எதிரான அப்படி நடவடிக்கைகள் அப்படி இருக்கின்றவர்களை மஹிந்த ராஜபக்சவின் சகாக்கள், ஆட்சி கவுட்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஊழல்வாதிகளை காப்பாற்றுகிறார்கள் என்று அவர்கள் தரப்பிலே இன்னும் ஒரு பதிலையும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? இல்ல அப்படி இருக்கிறதாக இருந்துன்னு சொன்னா இந்த கிரைசிஸை தடை செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்றால் நீங்க வந்து இந்த 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 ரியாலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டும். ரியாலிட்டியை புரிந்து கொண்டால் அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் உங்களுக்கு மேற்கொள்ளலாம். நீங்க இல்ல இந்த ரியாலிட்டி இல்ல, இது தவறான ஆய்வு என்று டிஸ்மிஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் நீங்கள் மீண்டும் கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்குள்ள போகிறது தடை செய்ய முடியாமல் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ 2022 ஏற்பட்ட கிரைசிஸ்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இருமாப்பு மிகுந்த ஒரு ஜனாதிபதி இருந்தார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் அமெரிக்காவில் இருந்தேன் என்ற விதமான கொள்கை தீர்மானங்கள் அதுதான் இவென்ச்சுவலா எங்களை அங்க கொண்டு போனது. இப்ப அது வந்து அரசாங்க மட்டத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் 22 அது ஜனாதிபதி மட்டத்தில் இருந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் நடந்து கொள்வது உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அரசாங்க மட்டத்தில் இருக்கின்றது. இப்ப ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே இப்படி ஒரு நான் சொல்ற இந்த விஷயம் இந்த ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறதா இருக்கலாம் என்பதை சீரியஸாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இன்னும் டைம் இருக்கிறதா இருக்கலாம். இல்ல இது எல்லாம் ஃபால்ஸ் ஃபிளாக், தவறான எச்சரிக்கைகள், தவறான விமர்சனங்கள் என்று டிஸ்மிஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் சில நேரம் தவிர்க்க முடியாதபடி மீண்டும் 22க்கு போற சூழ்நிலை ஏற்படலாம். அரசாங்கத்திடம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கின்றது. விமர்சிப்பவர்களை கடுமையான வகையிலும் வன் சொற்களாலும் அவர்கள் மீண்டும் விமர்சிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. உளவியல் ரீதியாக ஒரு துறைசார் பேராசிரியராக நீங்கள் அதனை எப்படியான போக்காக கணிக்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்று விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க தான் ஆட்சியாளர்கள். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உங்களை விமர்சிக்கிற உரிமை இருக்க வேண்டும். 2 விமர்சனங்களை நீங்கள் எல்லா விமர்சனம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உள்நோக்கமுடைய விமர்சனங்கள் கூட இருக்கலாம். ஆனா அதை பிரித்து பார்க்கிற ஒரு இயலுமை உங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்து இந்த விமர்சனம் சரியாக இருக்கும் என்று நீங்க நினைச்சிருந்தால் அதுக்கு எதிர் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த சைனை நான் பார்க்கல, ஒரு அரகன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அரகன்ஸ் கொஞ்சம் குறைவடைந்து இருக்கிறதா இருக்கலாம். இப்ப இந்த 2 வருஷம் ஏற்பட்ட இந்த தடுமாற்றங்கள் காரணமாக ஆரம்பத்தில் மிக தீவிரமாக இருந்தது இந்த அரகன்ஸ். பாராளுமன்றத்தில் அவருடைய கதைகளை கேட்டு தெரியும், மொத்த விதமான ஒரு அரகன்ஸ் ஒன்று இருந்தது. இருமாப்பு, அரசியல் இருமாப்பு ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு இருந்தது. அதன் காரணமாக அந்த 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 இருமாப்புக்கான பிரதானமான காரணம் என்று சொன்னால் அவர்கள் பெற்ற வெற்றி. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அவர் அடைந்திருந்தார்கள். 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் 160 அளவான ஆசனங்களை வெற்றி பெறுவது என்பது பாரதூரமான ஒரு வெற்றி. அந்த வெற்றி ஒரு மமதையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற விதமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அதன் காரணமாக ஏனையருடைய அபிப்பிராயங்களை அரவணைத்துக் கொள்ளுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் பெருசாக நான் காண இல்லை. அவை இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு இக்கட்டான நிலைக்கு எங்களை ஒரு வருஷத்துல தள்ளுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த விதமான ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். எம்பிக்கள் கட்சி மாறினால் அவர்களின் பதவியை பறிக்கும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார். ஒரு பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஆட்சி அல்லது அரசு இவ்வாறான முன்மொழிவுகளை செய்வதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முற்படுகிறதா அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் அந்த விடயத்தை நீங்க வேறொரு வீடியோல நீங்க பேசியிருந்தீர்கள். அது முக்கியமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பலம் இருக்கிற இக்கட்டான ஒரு பலம் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இதுல கன்சர்ன் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தவறு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு பெரிய பலம் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இந்த கன்சர்ன் ஏன் வருகின்றது என்ற ஒரு கேள்வி இந்த கூற்றுக்கு பிறகு, அமைச்சருடைய இந்த கூற்றுக்கு பிறகு வருகின்றது. அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அரசாங்கத்துக்கு உள்ள என்ன நடவடிக்கை எனக்கு சரியா தெரியாது. ஆனா இப்ப ஒரு லாஜிக்கலாக யோசிக்கிற போது எனக்கு உடனடியாக வருகின்ற ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தில் 2 பிரதானமான பகுதிகள் காணப்படுகின்றன. 2 பிரதானமான கம்போனன்ட்ஸ் காணப்படுகின்றது. 2 கம்போனன்ட்ஸ் ஒன்று பழைய ஜேவிபி, பிறகு ஜேவிபியுடன் வந்து இணைந்து கொண்ட ஒரு தரப்பு அதனை முழுமையாக என்பிபியாக மாற்றியிருந்தது. ஆகவே ஜேவிபி பிறகு புதிதாக விளைந்து கொண்ட ஒரு
பகுதி. இப்போ புதிதாக இணைந்து கொண்ட பகுதியில் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுவேன் பிரதம மந்திரி போன்றவர்கள் அவருடன் இணைந்து கொண்ட ஆட்கள். பழைய ஜேவிபின்றது உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் இருக்க பல அமைச்சர்கள், ஜனாதிபதி உள்ளடங்கலாக. இப்ப இவர்களுக்கு இடையில ஒரு டென்ஷன் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் நிறைய இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், இந்த புதிய தரப்பு மோர் லிபரல் வாத கொள்கைகளை கொண்ட ஒரு தரப்பாகவும், ஜேவிபி என்பது பழைய சோசலிச மார்க்சிச சித்தாந்தங்கள் இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பாகவும் இருக்கலாம். இதுல அனுரகுமார் திசாநாயக்கா எங்க இருக்கிறார் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. இது கொஞ்சம் உன்னிப்பா, இந்த பிரச்சனை இன்றுதான் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பதான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா எங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் 2 மாதம் எங்களுக்கு தெரியும் அனுரகுமார் எங்க இருக்கிறார் என்று சொல்லிட்டு. இப்ப இந்த 2 தரப்பினருக்கும் இடையில பழைய ஜேவிபிக்கும் ஜேவிபியுடன் இணைந்து கொண்ட என்பிபியுடைய அந்த 2வது தரப்பு, இதர தரப்புக்கும் இடையில ஒரு டென்ஷன் ஏற்படுவதற்கான, ஒரு கொள்கை ரீதியான டென்ஷன் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த புதிய தரப்பு அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறதா இருக்கலாம். அதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அப்படி இருக்குமாக இருந்தால் அது இந்த அரசாங்கத்தை பாரதூரமாக பலவீனப்படுத்துவதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு தான் இந்த பிரச்சனை தோற்றம் பெற்றிருக்கின்றது என்பதன் காரணமாக இந்த பரிமாணத்தை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், எதிர்வரும் காலங்கள் எப்படியான வகையில் கணிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்று அரசியல் ரீதியாக பல முக்கியமான எதிர்வுக்கூறல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.